ஹாய்! இப்போ சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் பண்ணலாம். இது எப்படின்னா, நம்ம செயின்லேயே ஃபுல்லா பீட் வச்சு பண்ணுறது. ஆல்ரெடி இந்த மாரி செயின் விக்கும் இல்லையா? ஸோ, அது வந்து நம்ம பண்ணல. நம்மளே இந்த மாரி செயின் வந்து பண்ண போறோம். ஸோ, இந்த மாரி செயின் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இதில மாடல் பண்ணிக்கலாம். ஸோ, பிரேஸ்லெட் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு போடுற செயின் பண்ணிக்கலாம். ஸோ, நெறைய வெரைட்டி இதில பண்ணலாம். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கம்பி தேவை. ஸோ, உங்களுக்கு இந்த மாரி கம்பி வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தர நம்பர்ல கால் பண்ணி கம்பி அவைலபிளா இருக்கு வாங்கிக்கலாம். ஸோ, பீடுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைக்கும். ஸோ, கம்பி மட்டும் வேணும்னா வாங்கிக்கங்க. ஸோ, எனக்கு இன்னைக்கு வந்து ஒயிட் கலர் பீட்ஸும், நான் லைட் ஒரு ஆரஞ்சு கலர்ல எடுத்து பண்ண போறேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு எப்படி நம்ம பண்றோன்றத மட்டும் பேசிக் பார்த்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்கு, க்ளே ஒர்க் இதுலலாம் நம்ம எப்படி வந்து ஜுவல்லரி மேக்கிங் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ, இப்போ வந்து எனக்கு தேவையான கம்பியை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பேசிக்கு. இன்னும் நம்ம இதை வந்து அட்வான்ஸ் லெவலில் இன்னும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்பியை வந்து எட்ஜில் வந்து லைட்டாக வந்து திருகி விட்டு மடக்கி விட்டுக்கங்க. ஸோ, இதை மடக்கி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக முனியில் வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு ஸோ அதையும் லைட்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுறணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கஸ்டமரில் வந்து கையில் வந்து கீறவோ குத்திரவோ கூடாது. ஸோ, அதனால் இதை நல்லா முறுக்கி விட்டு அமுக்கி விட்டுக்கோங்க. ஸோ, அடுத்து ஒரு பாசி நம்ம கோர்த்துட்டு, பாசிக்கு மேலே சரியா நல்லா பாருங்கள், பாசியை நான் கோர்த்துட்டேன். பாசியோட ஒட்டி பாசிக்கு மேலே நம்மளுடைய கட்டர் வச்சு நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே உள்ள கம்பியை கரெக்டாக கீழே சுற்றி 2 சுற்று சுற்றணும். 2 சுற்று சுற்றி நல்லா முறுக்கி விட்டுருங்க. ஸோ, சிம்பிள். இந்த மாதிரி முறுக்கி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாக நின்றுக்கிறோம். மேலேயும் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ, அடுத்த பாசி நீங்கள் கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் முறுக்கி விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ, இதே மெத்தட் தான். அடுத்து எப்படி நம்ம கோர்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி இப்போ நம்ம கோர்த்து இருக்கோம் இல்லையா? இந்த பாசிலையும் கரெக்டாக அந்த பிசுறெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்மளுக்கு தேவையான மறுபடியும் ஒரு பாசி எடுத்துக்கலாம். கட் பண்ணி கம்பி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கோர்த்துருப்போம் இல்லையா? பாசியோட ஹோல் இருக்கு இல்லையா? அதில் கம்பியை விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி முறுக்கி எடுத்துக்கங்க. ஸோ, பாசியை விட்டுட்டு கம்பியை கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முறுக்கி எடுத்துக்கங்க. ஓகே. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த பாசியை அதுக்கு மேலே விடணும். ஸோ, இதுதான் பேசிக்கு. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் பாசி வந்து கோர்க்கலாம். எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நீங்கள் இதை மேலே மேலே கோர்த்துக்கிட்டே போகலாம். அடுத்து நான் வந்து 2 பாசி வந்து போடுறேன். ஆல்ரெடி ஒரு பாசி போட்டோம் இல்லையா? இப்போ 2 பாசி போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கங்க. ஸோ, முடிஞ்சு. கட் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு அடுத்த எட்ஜில் அடுத்த கம்பியை நம்ம கொடுத்து பாசியை கோர்த்துக்கிட்டே நம்ம போயிடலாம். ஓகே. இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா பாசியும் நம்ம கோர்த்துக்கிற போகிறோம். ஸோ, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக நான் பிரேஸ்லெட் பண்ணுறனால எனக்கு ஒரு லேயர் ஃபுல்லாக தேவைப்பட்டுச்சு. நான் கோர்த்து எடுத்துட்டேன். ஸோ, இதே மாதிரி நான் 3 லேயர் வச்சு நான் பிரேஸ்லெட் பண்ண போகிறேன். அதனால் நான் 3 லேயர் வந்து நான் ஃபுல்லாக கோர்த்து எடுத்துக்கிறேன். பாசி நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதிகமான பாசி தேவைப்படாது. கம்பி அதிகமாக தேவைப்படாது. ஸோ, இப்போ நான் வந்து ஒரு லேயர் நான் கோர்த்து எடுத்திருக்கேன் இல்லையா? இன்னும் எனக்கு இதே மாதிரி 3 லேயர் நான் வந்து கோர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ, நான் 3 லேயர் போட்டு பிரேஸ்லெட் போட போகிறேன். இந்த மாதிரி பிரேஸ்லெட் போடும்போது அந்து போகாது. ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா டைட் பண்ணி முறுக்கி விட்டு தான் நம்ம போடுறோம். ஸோ, அதனால் சீக்கிரமாக அந்து போக வாய்ப்பு இருக்காது. ஓகே. இப்போ எனக்கு தேவையான
ஒரு லேயர் எடுத்தாச்சு. அடுத்து நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஆரஞ்சு கலர் கூட கொடுத்து நான் பண்ண போகிறேன்ட்டு. கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், கலர் நல்லா பார்க்க அழகாக தெரியும். ஓகே, இதே மாதிரி தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு என்ன கலர் என்ன பீட் வேணாலும் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் நீங்கள் பண்ணி முடித்து எடுக்கும்போது. ஓகே, இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ 2வது லேயர் நான் கோர்க்க ஆரம்பிக்கிறேன். அடுத்து 3வது லேயர் வெறும் ஒயிட் கலர் பாசி மட்டும் வச்சு நான் கோர்க்கிறேன். இப்படி நம்மளுக்கு தேவையான எத்தனை லேயர் வேணாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்ன பாசி வேணாலும் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் இதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்லா புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து 3 லேயர் பாசி வந்து கோர்த்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ப்ரேஸ்லெட்டாக எப்படி மேக் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ப்ரேஸ்லெட்டாக பண்ணிக்கலாம், இல்லை காலுக்கு போடுற கொலுசு இதே மாதிரி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மாடல் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ அழகான பீட்ஸ் வச்சு கம்மல் பண்ணிவிட்டு அதுக்கு மாட்டல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நான் 3 லேயர் கோர்த்து எடுத்திருக்கேன். ஸோ இது 3 லேயருமே நான் வச்சு ப்ரேஸ்லெட் பண்ண போகிறேன் இல்லையா. 3ஐயும் ஒன்றா கோர்த்து நான் ப்ரேஸ்லெட் பண்ணுறேன். அது பண்ணும்போது ஒரே செயினில் 3 செயின் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது அந்து போக வாய்ப்பே இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சரம் வந்து இதே மாதிரி பாசி வந்து விற்கிது. அது ரேட்டு ரொம்ப அதிகம். ஒரு 3 மீட்டரே வந்து 100 ரூபா ஒரு அந்த மாதிரி விற்கிதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவையானது உங்களுக்கு தேவையான அளவு நீங்களே பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால் இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து கம்பி எடுத்துக்கிறேன். இதுக்கான கொக்கி எடுத்துக்கிறேன். கொக்கியில் 2 முத்து வந்து நான் தொங்க விட்டுக்கிறேன். ஸோ தொங்க விட்டுட்டு ஒரு சைடில் 3 செயினையும் கோர்த்துட்டேன். அடுத்து இருக்கிற செயினில் அதுக்கான ப்ரேஸ்லெட்டுக்கான ஹூக் வச்சு அது 3ஐயும் நான் கோர்த்துக்கிறேன். ஸோ அது பக்கத்தில் 2 நான் மணி வந்து தொங்க விட்டுக்கிறேன். பீடு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், நான் வந்து இன்னும் புரிகிற மாதிரி போடுறேன். இந்த கம்பி தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பி மட்டும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான ப்ரேஸ்லெட் நம்ம எப்பயும் போல் டைட் பண்ணி முறுக்கி விட்டுக்கோங்க. அழகான ப்ரேஸ்லெட் ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தேவையான மாதிரி உங்களுக்கு தேவையான கலர்லேயோ தேவையான மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கையில் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ சூப்பரான ப்ரேஸ்லெட் ரெடி. நீங்கள் தேவையான அளவு செயின் வச்சு டைட் பண்ணி போட்டுக்கலாம்.